இன்னைக்கு உன்னுடைய இருதயம் நொறுங்கொண்ட உள்ளத்தோட, அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு உள்ளம், யாரோ எதோ சொல்லிட்டாங்க, யாரோ ஏதோ உங்களுக்கு விரோதமா பண்ணிட்டாங்க, இருதயம் நொறுங்கி போச்சு, இருதயமே நொறுங்கி போச்சுங்க அப்படி சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி ஆயிட்டீங்களா? இயேசு உங்க பக்கத்துல வந்து உங்களுடைய இருதயத்தை அவர் குணமாக்கி காயம் கட்டுகிற தேவன். நான் சிலுவையில நொறுக்கப்பட்டேன், என் இருதயம் நொறுங்கி போனது, என்னை காயப்படுத்தினாங்க, என்னுடைய சரீரத்தை காயப்படுத்தினதை விட என் மனதை காயப்படுத்தினது தான் அதிகம். பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி கேவலமா பேசி என்னை எவ்வளவு கீழ்த்தரமா நடத்த முடியுமா நடத்தி என்னை அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. அப்படி நான் காயப்படுத்தப்பட்டேன். அந்த வழியா கடந்து போன ஏன் தெரியுமா? மகனே உனக்காக, மகளே உனக்காக. உன் வேதனை எனக்கு தெரியும், நீ சோர்ந்திருப்பது எனக்கு தெரியும், நீ நொறுங்கொண்ட உள்ளத்தோடு இருப்பது எனக்கு தெரியும், உன் உள்ளத்தின் ஆழத்துல காயப்பட்டிருப்பது எனக்கு தெரியும் மகளே. ஆனால் தான் உன்னோடு நான் பேசுகிறேன். நான் உன்னை காயம் கட்டுகிற தேவன், நான் உன்னை குணமாக்குகிற தேவன். ஒன்னு சோர்ந்து போகாத, இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது.